இப்போ இவர் இசையில் வந்து இவருக்கு பெரிய இன்வால்மெண்ட் அதிகம். இப்போ அனிருத்துடைய அந்த குரூப்லேயும் இருந்தவர், ரகுமான் குரூப்லேயும் இருக்கிறவர், இவங்களுடைய ஆர்ஆர் மியூசிக்கெலாம் மிகப்பெரிய ஒரு பேக் போன் வந்து சாய் பயங்கர். சிம்பு படம் பண்ணுறாருங்கும் போதே மெருவில் பேசப்பட்டுச்சு. சிம்பு சாதாரணமாக ஒருத்தரை செலக்ட் பண்ண மாட்டார். செலக்ட் பண்ணால் அவர்கிட்ட திறமை இருந்தால் மட்டும்தான். சாயை செலக்ட் பண்ணுறாரு. பட்டு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த படம் தள்ளி போகுது. சிம்புடைய வந்து STR49 படம் தள்ளுது. அட்லி வந்து அணி தான் கமிட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அணியை விட்டுட்டு சாயை கமிட் பண்ணுறாருங்கும்போது ஏன் அட்லி ஏன் சாயை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது. இப்போ அமரன் பண்ணுவாரா ஜிவிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய பேசப்பட்டுச்சு. இது வந்து ஜிவி பண்ண முடியாது, இவ்வளோ பெரிய ஒரு வெயிட் எப்படி பண்ணுவார், ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை காமிச்சார் இல்லைங்களா. இந்த பிட்வீன் கேப்பில் வந்து அஜித் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். அஜர்பைஜானில் போய் விடாமல் ஷூட்டிங் அப்பெல்லாம் மீட் வந்தார். அடுத்த படம் நமக்கு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் டக்குன்னு குட் பை அகிலி போயிட்டார். குட் பை அகிலி போயிட்டு இருக்கும்போது அப்பவும் மீட் பண்ணுறாரு வெங்கட் பிரபு. அஜித்தை மீட் பண்ணி மங்காத்தா 2 எடுக்கலாம் சொல்ல ரஜினி சார்ட்ட ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு வெங்கட் பிரபு அதுக்கும் ட்ராவல் பண்ணார். அது ஏகே கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த எஸ்கே கிட்ட அவர் சொல்லி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது பட் டைவர்ஸ் ஆகக்கூடாங்கிறது தான் நம்மளுடைய தாட்ஸு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நயன்தாராவுக்கும் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்ஸிங்கில் இருக்குது. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சாய் பயங்கர் வந்து இப்போ அனிருத்க்கு போட்டியாக வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் பாட்டு பண்ணதில்லை, ஆல்பம் சாங் தான் நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 படம் கமிட் ஆகி பெருசாக போயிட்டுருக்கு. அவரோட லிஸ்ட்டே பெருசாக போயிட்டுருக்கு. என்ன காரணம்? திடீர்னு இவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தோம், இவ்வளோ இது இருந்தோம், அவரை எதுக்கு தேடி போகிறாங்க சார்? மொத்தம் 7 படம் கமிட்டில் இருக்குமா. அவர் பண்ண ஆல்பம் வந்து சூப்பர் ஹிட். அது நீங்கள் ஆல்பத்தில் மிரட்டியிருப்பார் அவர். இப்போது சாய் அபேங்கர் வந்து இசை குடும்பத்திலேருந்து வந்தவர். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே சிங்கர், சரி, மிகப்பெரிய சிங்கர். அப்போ அந்த பிளட்டு ஊறும் இல்லையா, உங்களுக்கு பிளட்டு தானே பேசும். இப்போ இவர் இசையில் வந்து இவருக்கு பெரிய இன்வால்மெண்ட் அதிகம். இப்போ அனிருத்துடைய அந்த குரூப்லேயும் இருந்தவர், ரகுமான் குரூப்லேயும் இருக்கிறவர், இவங்களுடைய ஆர்ஆர் மியூசிக்கெலாம் மிகப்பெரிய ஒரு பேக் போன் வந்து சாய் பயங்கர். இன்றைக்கி ஒரு அனிருத்துடைய படம் பார்த்துட்டு நீங்கள் பிஜிஎம் கலக்கியிருக்காரு, அனிருத்தை கலக்கியிருக்காரு விசில் அடிக்கிறாங்கல்ல, அதுக்கெலாம் யார் காரணம்? சாய் பயங்கர். ஒரு பக்கம் அனிருத்துடைய டேலண்ட்டு வேறு, அதை மறுப்பதற்கே இல்லை. அவருடைய சாங்கும் சரி, இன்றைக்கி டாப் மோஸ்ட்டில் இருக்கிறதும் சரி, இன்றைக்கி எல்லா பேரும் அனிருத் அணிங்கிற அளவுக்கு போகிறதெல்லாம் ஓகே. பட் அவருக்கு பின்னாடியும் ஒரு குரூப் இருக்குது. அதில் ஒருத்தர் சாய். அவர் வந்து அவருடைய திறமையை பார்த்தவர்கள் வந்து டக்குன்னு அவர் இப்போ தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்பம் வந்து போட்டார். ஆல்பம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்போ அணிக்கு வந்து கிட்டத்தட்ட 15 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. டைம் இல்லை, டேட்ஸ் இல்லைங்கிறாரு. இப்போது இவங்க ஒருத்தர் வச்சு படம் பண்ணணுன்னா யாரை வச்சு பண்ணுவாங்க? சரி, அடுத்த கேட்டகரி யார் இருக்கா? இப்போ நிறைய பேர் வந்து சந்தோஷ் நாராயணன் அண்டு சாம் சிஎஸ்சி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் அவங்க ரீச் பண்ண முடியல. இப்போ புதுசாக வரும்போது அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்படி தான் இளையராஜா ரொம்ப டாப்பில் இருக்கும்போது ரகுமான் கீபோர்ட் ஆர்டிஸ்ட்டாக இளையராஜாக்கிட்ட இருந்தாங்க, திலீப்னு பேர். அப்போது நம்ம மணிரத்னத்துக்கும் அண்டு இளையராஜாவுக்கும் பெரிய ஒரு வார் நடந்தது. அப்போது அவரை தூக்கிட்டு வேற போடலாம் போது அவர்கிட்ட இந்த கீபோர்ட் ஆர்டிஸ்ட்டை திலீப்பை தூக்குறாங்க. அப்புறம் அவர் இது ரகுமான் பேர் மாதிரி பண்ணுறாங்க, பம்பாய் படம் பண்ணுறாங்க, சூப்பர் ஹிட் படம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ரிஷியார் ரகுமான். அதனால் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் வந்து திறமையாக இருக்கும்போது பார்த்து கூப்பிட்டு அவங்கள மியூசிக் டேரக்டரை வர வைக்கிறதுக்கான அது நேச்சுரல், எல்லாத்தையுமே நடக்கும். அப்படி வந்து தான் இப்போ சாய் பயங்கர். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முழு காரணம் சிம்பு. இப்போ எப்படி அணிக்கு வந்து தனுஷ் எந்த அளவுக்கு ஒரு பேக் போனார் வந்து தூக்கி விட்டார் வரிசையாக படம் கொடுத்து, இப்போ சாய்க்கு வந்து சிம்பு தூக்கி விட்றாரு. சிம்பு படம் பண்ணுறாருங்கும் போதே மெருவில் பேசப்பட்டுச்சு. சிம்பு சாதாரணமாக ஒருத்தரை செலக்ட் பண்ண மாட்டார். செலக்ட் பண்ணால் அவர்கிட்ட திறமை இருந்தால் மட்டும்தான். சாயை செலக்ட் பண்ணுறாரு. பட்டு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த படம் தள்ளி போகுது. சிம்புடைய வந்து STR49 படம் தள்ளுது. பட் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரிசையாக சாய்னு பேச போகிறாங்க. இதில் ரொம்ப ஹைலைட்டாக என்ன பார்த்தீங்கன்னா அட்லி கமிட் பண்ணுறாரு. அட்லி வந்து அணி தான் கமிட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அணியை விட்டுட்டு சாயை கமிட் பண்ணுறாருங்கும்போது ஏன் அட்லி ஏன் சாய் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது. அப்போது அந்த படம் வந்து பெரிய பட்ஜெட். அதுக்கு வந்து
500 கோடியா 1000 கோடியான்னே நிர்ணயிக்கப்படலை. நீங்கள் எடுக்கிற வரைக்கும் எடுங்கட்டாங்க சன் பிக்சர்ஸ். அதில் ஹீரோ வந்து அல்லு அர்ஜுன். புஷ்பா 2க்கு அப்புறம் பண்ணுற படம். அதில் 5 டாப் ஹீரோயின் வேறு பண்ணுறாங்க. இல்லை வில் ஸ்மித் வேறு வர்றதா ஒரு தகவல் வேறு இருக்குது. பட் வராரான்னு தெரியாது, பட் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ உலகமே எதிர்பார்க்குற ஒரு படமாக அட்லி உருவாக்குற. அட்லியோட சம்பளம் எகிருது அதில். அந்த படத்தில் சாய் அபியங்கரை கமிட் பண்ணுறாரு. இப்போ அங்கே தான் பேசப்படுது, ஏன் அணியை விட்டுட்டு அட்லி பண்ணுறாருங்கும்போது. பட் எப்போவுமே ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தரை ட்ராவல் பண்ணுறது அது இயல்பு தான் அது. ஸோ எப்படி இளையராஜாட்டிலேருந்து ரஹ்மான் பண்ணாங்களோ அது மாதிரி வந்து அணிக்கு ரஹ்மான் டாப்பில் இருக்கும்போது அடுத்து யாராக வருவாங்கன்னு பார்த்தோம்னா அப்போ அணியை கொண்டு வர்றாங்க. இப்போ அணி தான் டாப்பில் போயிட்டுருக்காரு. இப்போ அணிக்கு அடுத்து யாரை வரலாம் போது சாய் அபியங்கரை கொண்டு வர்றாங்க. இவருக்கு பின்னாடி யாராவது வரலாம், சொல்ல முடியாது. பட் அதனால் அவருடைய திறமை தான், சாய் அபியங்கருடைய திறமை இங்கே பேசப்படுது. அவருடைய உழைப்பு இங்கே தெரியுது. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் என்னென்ன பண்ணினாருன்னு தெரிய வருது. பெரிய ஆட்களில் ஒர்க் பண்ணவருன்னு தெரிய வருது. இசை குடும்பம். ஸோ அதனால் நல்லா இருக்குன்றது அதுக்கு ப்ரூஃபாக அவர் பண்ண ஆல்பம் பேசப்படுது. எப்படி நீங்கள் ஒரு ஃபுல் பிக்சர் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க. இப்போ கார்த்திக் சுப்புராஜ் அப்படி தான் வந்தார். நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். அந்த 15 நிமிஷம் படத்தில் நான் யாருங்கிறத காமிச்சார். அது பேசப்பட்டுச்சு. அடுத்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறாங்க, படம் ஹிட் ஆகுது. அது மாதிரி தான் ஆல்பம் போட்டாங்க. ஆல்பம் மிகப்பெரிய பேசப்படுது. இன்றைக்கி படம் 7 படம் கமிட் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலைண்ணா. பட் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அவருடைய திறமை என்னங்கிறது முழுமையாக நமக்கு தெரிய வரும். அதற்கு பிறகு இருந்தாருன்னா அவர் அடிச்சிக்கவே முடியாது. அதனால் அணிக்கு இப்போதைக்கு போட்டி வந்து உருவானதுன்னா நம்ம சாய் அபியங்கர் மட்டும் சொல்லலாம். இப்போ இவர் அனிருத் பண்ண இருந்த இதை தான் சாய் அபியங்கர் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இதனால அட்லி வேற படம் பண்ண இருந்து அதுல அனிருத்தை சொன்னா அவர் பண்ண வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. இந்த படத்துக்கு நான் அவளை கமிட் இப்போ பண்ணல. இதுல கிளாஷ் ஆகாதா அவங்க 2 பேருக்கும்? அது ஒன்றும் ஆகாதுமா. சினிமாவில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த படம் அவருக்கு கொடுத்துருக்கேன், என்னோட அடுத்த படத்துக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி அது சொல்லாமல் கூட அவர் போகலாம். அட்லி இந்த படம் ஆர்ஆர்லேயும் சாங்கையும் ஹிட்டு கொடுத்துட்டாருன்னா சாய் அபியங்கர் அட்லி படத்தில் அல்லு அர்ஜுன் ஹீரோவில் வரிசையாக வந்து கண்டிப்பாக சாய் தான் இருப்பார் அட்லியோட படத்தில். அதனால் இது வந்து ஒருவேளை கேட்டாலும் அன்றைக்கி வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டாருன்னா பண்ண மாட்டார். என்னை விட்டுட்டு நீ சாய்கிட்ட போனில்ல, அடுத்த அந்த படம் சரியாக ஒரு ஆர்ஆர் பண்ணல, சாங் கொடுக்கல, திரும்பி என்கிட்ட வர்றியா, நீ வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு இழுத்தடிக்கலாம். ஸோ அப்படியும் சில பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த சம்பவங்கள் அணி பண்ண மாட்டார். மேபி இது சினிமாவில் ஒருத்தர்னா இன்னொருத்தர் அப்படின்னு போய்கிட்டு தான் இருப்பாங்க. டேலண்ட்டை வச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போது டேலண்ட்டை வச்சா ஒரு படம் 2 படம்ன்றது ஓகே. ஒரு ஆல்பம் சாங்கை வச்சுட்டு அடுத்தடுத்து பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அப்போது வெறும் அந்த டேலண்ட்டை மச்சான் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்கல்ல சார்? நிறைய பேர் இருக்காங்க. அவங்க திறமையை வெளில கொண்டு வரணும். பட் இவர் வந்து வெளில கொண்டு வந்து வச்சு காமிச்சிட்டாரு. ரெண்டாவது அவங்களுடைய ஃபேமிலி வந்து பெரிய அப்பா அம்மா 2 பேரும் மிகப்பெரிய சிங்கரு. அப்போ இவர் பார்க்கும்போது நிறைய ஆல்பங்கள் பிடிச்சிருக்கிறது ரெடி பண்ணி வச்சுக்கிறத காமிப்பார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டலாம் மியூசிக்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அணிக்கிட்ட இருந்து ரஹ்மான்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதனுடைய உழைப்பு அவங்களுக்கு தெரியுமில்ல. இப்போ அதனை வச்சு தான் இவருக்கு இந்த படங்கள் பூரா வருது. அதை பட் ஒரு படம் வரட்டும், ஃபஸ்ட்டு படம் எந்த படம் வருதுன்னு நமக்கு தெரியாது. வரட்டும், வந்ததுக்கப்புறம் பேசப்பட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ திறமை இருக்கிறவர்கள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதே போல் இப்போது இவருக்கு வந்துடுச்சு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. அனிருத்தும் பண்ணிட்டு தான் இருந்தார். இவங்கெல்லாம் வரும்போது இதுக்கு முன்னாடி இப்போ ஜிவி பிரகாஷ்லாம் அடுத்தடுத்து பெரிய படங்கள்லாம் கொடுக்கவே மாட்றாங்க. அதற்கான காரணம்லாம் என்னவா சார் இருக்கும்? இப்படி வரதுனால தான் அவங்களாம் அப்படியே குறைஞ்சிட்டே போகிறாங்களா? இல்லை, அப்படி கிடையாது. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ, ஜிவிக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டுக்கு இதுக்கு ஜிவி பண்ணுவார்னு தோணும், டைரக்டருக்கு தோணும். அப்போ அதுக்கு ஜிவிகிட்ட போவாங்க. இப்போ அமரன் பண்ணுவாரா ஜிவிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய பேசப்பட்டுச்சு. இது வந்து ஜிவி பண்ண முடியாது, இவ்வளோ பெரிய ஒரு வெயிட் எப்படி பண்ணுவார், ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை காமிச்சார் இல்லைங்களா. இல்லை, யார்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை கொடுத்தா தானே தெரியும் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு. இல்லை, ஜிவிக்குன்னு ஒரு கதைக்களம் இருக்குது, இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ரெண்டாவது ஹீரோ வேறு படம் பண்ணிகிட்ருக்காரு, நிறையா படங்கள் அது. அதனால் ஜிவிக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அணிக்குன்னு ஒன்று இருக்குது. 2 பேர்த்துக்கு நடுவில் இப்போ சாய் வந்திருக்காரு. இவர் எந்த கேட்டகரி நிற்கிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். லைக் படம் பிரதீப் ரங்கராஜ் பண்ணியிருந்தாரு. அது வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா படமும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ வர வேண்டியதை பேன் பண்ணியிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த திடீர் மாற்றம்? ஒன்றும் இல்லை, பிரதீப் வந்து இப்போ நிறையா படங்கள் கமிட் பண்ணியிருக்காங்க. லைக் படத்தில் வந்து அவர் இன்வால்மெண்ட் அவர் காமிக்கலை. நான் கதை கொஞ்சம் வேறு வித்தியாசமான கதை அது. ரெண்டாவது இந்த படம் நமக்கு இப்போ 2 படம் சூப்பர் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமேலு அடுத்த படம் எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்காங்க. எப்போயுமே இவன் வந்து டாப்புலேயே போயிட்டுருக்கான், உளுந்தான் நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்க. பட் உலக அளவுக்கு எந்திரிச்சு ஓடணும் அவர். ஆனால் லைக் படத்தினுடைய கதைக்களம் வேறு. அது ரொம்ப ஒரு விஷப்பரிச்சை தான் அந்த கதை.
அதனால் அவரு கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக காமிக்கிறாரு. ரெண்டாவது டைரக்டர் விக்னேஸ்வரனுடைய அந்த மூமெண்ட் அந்த ப்ரொடியூசர்களுக்கெலாம் வேறு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வேறு போய்கிட்டு இருக்கு. நயன்தாருடைய பிரச்சனை அதில் வேறு இருக்குது. அவங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரணும், பேமெண்ட்டு, இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே ஓடுது. இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணும்போது இழுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இதனுடைய கான்ட்ரவர்சி டாபிக் போகிறது மாதிரி வேறு ஒரு விஷயம் வருது. இப்போ பிரதீப்க்கு வந்து அவர் அடுத்த ரேஞ்சில் அது ஓடிட்டு இருக்காரு ஸ்பீடாக. அவருடைய ஓட்டத்தை வந்து இது கம்மிப்படுத்துது. லைக்கு நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க, முடிச்சு நம்ம பண்ணிக்கணுன்ட்டு அவர் வேறு படத்துக்கு போயிட்டார் இப்போ. அதனால் இந்த பிரச்சனைலாம் முடியணும், முடிஞ்சு தான் திரும்பி ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்ததுக்கு அப்புறமேல தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகும். பட் இந்த இயரே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ இம்மிடியட்டாக அது சில பிரச்சனைனால இப்போ தள்ளி போகுது. அது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து February 14th லவர்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகுது அந்த படம். எப்படி பார்த்தாலும் இதுவும் ரொம்ப நாளாக பேசப்பட்ட ஒரு படம் தானே சார். அப்படி என்ன கதை மாற்றமாக இருக்கும்? இவர் லைக் பண்ணி தானே அதில் போய் சூஸ் பண்ணியிருப்பார் இந்த கதையை. அப்படி என்ன மாற்றிருப்பாங்க? கண்டிப்பாக விக்னேஸ்வரன் ஒரு நல்ல டைரக்டர், பெரிய டைரக்டர் இருக்காங்க, பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் பண்ணியிருப்பாங்க. அந்த கதையை அந்த மாதிரி கே பாலச்சந்தருடைய ஃபார்மெட்லேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறார் விக்னேஸ்வரன். இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படும். கண்டிப்பாக இந்த படம் ஓடுமானா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இது ரொம்ப கதை வேறு மாதிரி இருக்குது, இதில் பண்ணால் உன்னுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆச்சுன்னா என்ன பண்ணலான்னு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டுருக்கு. இப்போ அப்படிங்கும்போது இந்த கதையை கொஞ்சம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ட்ராவல் தான் போகணும் நம்ம அதை. அதனால் நீங்கள் இதுக்குள்ளே சில பிரச்சனை வேறு வர ஆரம்பிக்கவும் தான் அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க படம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டாங்க. அதனால் கதையை இனிமேல் மாற்ற முடியாது. ஸோ எடுத்த வரைக்கும் அவ்வளோதான். இனி எடுக்க போகிற சில நாட்கள் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு மேலே அது வந்து ஓடிச்சுன்னா பெரிய விஷயம் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ அடுத்த வருஷத்துக்கு இதை மாற்றிருக்காங்க, அதுக்குள்ளே படத்தை மறந்துட மாட்டாங்களா மக்கள்? இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க, சாங்லாம் கூட ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ திடீர்னு அடுத்த வருஷம்னு சொல்லும்போது அது மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் உடைக்கிற மாதிரி தானே சார்? இல்லை, அதுதான் அந்த டயத்துக்கு சொன்ன டயத்துக்கு ரிலீஸ் பண்ணணும். அது நிறைய பேர் யாருமே பண்ணுறதில்ல. அதெல்லாம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த சத்யா மூவி, சத்யஜோதியோட முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பூஜை போடுற அன்னைக்கு இந்த டேட்டு ரிலீஸ்ன்னு போடுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஏதோ திடீர்னு போகிறாங்க, ஷூட் போகிறாங்க, இது பிரச்சனைன்னு ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பராசக்தி கூட எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்த படம் டக்குன்னு பிரேக் பண்ணாங்க. ஒரு 3 மாதம் ஷூட்டிங்கே போல் சில பிரச்சனைகள் வந்துச்சு. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் திடீர்னு உருவாகும். அதில் வந்து நிறையா கொஞ்சம் அப்புறம் பண்ணலாம்னு போகும். இப்போது பராசக்தி மீண்டும் இப்போ ஷூட்டிங் ஆரம்பித்து போயிட்டுருக்கு இப்போ அதை. ஸோ இப்போ இதற்கிடையில் இந்த மாதிரி பிரச்சனை தான் இது. அதனால் வந்து அதை தவிர்க்க முடியாது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துட்டாங்க, அதை ஃபில்லப் பண்ணுறது அவங்களுடைய கடமை. படம் தள்ளிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள் மறக்காத வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்குன்னு நிறைய சம்பவங்கள் நடக்குமே உங்களுக்கு. அதெல்லாம் வந்து மறக்கப்படும். பட் அந்த நெருக்கத்தில் வரும்போது அவங்க இந்த ப்ரொமோஷனில் கொடுத்து ஹைலைட்டை கொடுத்து பிரதீப் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் கொடுத்து பூஸ்டப் பண்ணுவாங்க. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அடுத்த கதைக்கு போயிட்டான்னு சொல்கிறீங்க, அப்போ வேறு ஏதாச்சும் கதையோட படத்தோட அப்டேட் இருக்கா சார்? அவர் லைனப்பில் நிறைய வந்து ஆஃபர் இருக்குங்க அவருக்கு. அடுத்த விஷயத்துக்கு அவர் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு, அதை ஹீரோவா டைரக்ஷனுக்கா அப்படின்ட்டு. அதனால் இந்த படம் வந்து அவர் கொடுத்த டேட்டில் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்ககிட்ட ரிலீஸ் ஆகிருக்கும். லைக் அவங்க பண்ணலை, பிரச்சனைகள் இருக்கிறதுனால. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, நான் போன்ட்டு அவர் போயிட்டார். இப்போ அதை திரும்பி எப்போ ஆரம்பிக்க போகிறான்னு தெரியாது. சார் வெங்கட் பிரபு சார் வந்து கோட் பண்ணியிருந்தாரு, கோட்க்கு அப்புறம் பார்ட் 2 இருக்குன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டதுனால அதை பண்ண முடியல. அடுத்து அஜித் சாரை போய் கேட்டுட்டு இருந்தார், கதை சொல்லியிருந்தாரு, அவராலையும் அப்புறமா பண்ண முடியலன்ற பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக வெங்கட் பிரபு சார் எஸ்கே கூட படம் பண்ண இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி கதையாக இருக்கும்? இல்லை அவங்களுக்கு சொன்ன கதையா? அந்த படத்தை தான் கோட்டை தான் பண்ண போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் கதையில் படம் எடுக்க போகிறாங்களா? இல்லை, அதான் கோட் வந்து பார்ட் 2 ஓஜி பார்ட் 2 இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடைசி எண்டு கடை போட்டார் வெங்கட் பிரபு. பட் விஜய் திடீர்னு அரசியலில் ஃபுல் ஸ்பீடில் இறங்குவார்னு எதிர்பார்க்கல அதை. ஸோ அதனால் அந்த படம் இப்போதைக்கு விஜய் திரும்பி வந்தால் தான் படம் பண்ண முடியும். அதனால் அந்த மேட்ரு இப்போதைக்கு வெங்கட் பிரபுவில் ட்ராப் ஆகிடுச்சு. இந்த பிட்வீன் கேப்பில் வந்து அஜித் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். அஜர்பைஜானில் போய் விடாமல் ஷூட்டிங் அப்பெல்லாம் மீட் வந்தார். அடுத்த படம் நமக்கு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் டக்குன்னு குட் பேட் அகிலி போயிட்டார். குட் பேட் அகிலி போயிட்டு இருக்கும்போது அப்பவும் மீட் பண்ணுறாரு வெங்கட் பிரபு. அஜித்தை மீட் பண்ணி மங்காத்தா 2 எடுக்கலாம், அவர் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காரு, பக்கா ஒரு வில்லன் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதை அஜித்துக்கு சொன்னோம்னா மங்காத்தா பார்ட் 2ல் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் அவர் ரொம்ப ட்ராவல் பண்ணார். அஜித்துக்கும் வெங்கட் பிரபுக்கு ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு மேட்ரு, லடாய் மேட்ரு ஒன்று போய்கிட்டு இருந்தது, சில பிரச்சனைகள் அது. அதனால் அவர் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தார். பட்டு அஜித் எப்படியாவது ட்ராவல் பண்ணி அடுத்த படம் பண்ணுவோன்னு அவர் பிளான் பண்ணது, அதுவும் சரியாக அஜித் வந்து ரெஸ்பான்ஸ் அவர் கிடைக்கல. சரி, 2 பேருமே சரியாக ரிசல்ட்டு கொடுக்கலைங்கும் போது ஸோ ரஜினி சாரை வச்சு ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று பண்ணி வில்லன் மேட்ரு, ஏன்னா வில்லன்னா ரஜினி சார் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ ரஜினி சார்ட்ட ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு வெங்கட் பிரபு அதுக்கும் ட்ராவல் பண்ணார். பட் அது சரியாக அந்த சந்திப்புகள் வந்து சரியாக வரலை வெங்கட் பிரபுக்கு.
அப்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் எஸ்கே கிட்ட ஒரு மேட்டர் சொல்லலான்ட்டு அந்த ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று சொல்கிறாரு. அது வந்து எஸ்கேக்கு ரொம்ப பிடிச்சி, சிவகார்த்திக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே பண்ணுவோம் சார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இப்போ வெங்கட் பிரபு வந்து சிவகார்த்திக்கு இன்னும் அந்த கதையை டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கார். அது ஒருவேளை சொன்ன கதையை மங்காத்தா அஜித்துக்கு சொன்ன பார்ட் 2 அந்த வில்லனிக் இமேஜோட வச்ச அந்த கதையா, இல்லை கோட்டோடைய பார்ட் 2 வந்து லீடு கிட்டதுன்னா கோட்லேயே வந்து எண்டில் சிவகார்த்தியன் வருவார். லாஸ்ட்டு சீன் வந்து துப்பாக்கி கொடுத்துருப்பார், சீன் வரும். அந்த லீடில் வந்து அந்த டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் இடத்துலேருந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார்ல, அதனுடைய லீட்லேருந்து கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காராங்கிறது ஒரு விஷயம் நமக்கு இன்னும் சரியாக தகவல் வரலை. மொத்தத்தில் இந்த ஸ்கிரிப்டை வந்து எஸ்கேக்கு ரொம்ப பிடிச்சி போய் பண்ணாலும் ஓகே சொல்லிட்டாரு. அதற்கு வேண்டிய வேலையை வெங்கட் பிரபு பண்ணிகிட்ருக்காரு. கோட்டோடைய 2 வருமா, மங்காத்தாவுடைய 2 வருமா, எந்த 2ல் சிவகார்த்தி நடிக்க போகிறாங்கிறத நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரிய வரும். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம் நம்ம மேட்ரு. இன்னொரு விஷயம், இந்த எஸ்கேவோட பண்ணுற படம் F1 ஜானரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி தான் இருக்குமா? அதுதான் அந்த F1 சேனல் பண்ணும்போது அஜித்துக்கான ஒரு ஸ்கிரிப்டை தான் அவர் சொல்லியிருந்தார். அஜித்தும் அதை வந்து அந்த ஒன்லைன் மட்டும் கேட்டு நல்லா இருக்குது பண்ணலான்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. மேபி அவர் 2 பேரும் பண்ணாதனால அந்த F1 ஃபார்முலாவில் வந்து எஸ்கே கிட்ட, அது ஏகே கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த எஸ்கே கிட்ட அவர் சொல்லி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது சொன்னது F1 ஃபார்முலாவில் புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணுறதா, மங்காத்தாவா கோட்டாங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் எந்த ஸ்கிரிப்ட் சொன்னாருங்கிற தகவல் சரியாக வரல நமக்கு. அது அவர் கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிட்டார். எஸ்கே பண்ணுறது கன்ஃபார்ம். வெங்கட் பிரபு எஸ்கே இந்த கூட்டணி உருவாகுது. இந்த மதராசி கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ், இன்னொரு 50 டேஸில் படம் ரிலீஸ். ஸோ பராசக்தி ஜனவரி ரிலீஸ். ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் பராசக்தி முடிச்சோன்னே வெங்கட் பிரபு ஆரம்பிக்கிறாங்க. சார், இப்போது டிவோர்ஸ்ன்ற விஷயம் ஒரு ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் நயன்தாராவுக்கு கூட டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹன்ஷிகா அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சார் உண்மை? இல்லை, என்ன டிவோர்ஸ் எல்லாம் ஹன்ஷிகாவுக்கு இன்னும் ஆகலை. பட் என்னென்னா சில பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. ஹன்ஷிகா வந்து நல்ல தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு சின்ன குஷ்புனே பேசப்பட்ட ஒரு விஷயம். அவ்வளோ அழகாக க்யூட் அழகாக இருந்தாங்க. பட் 2022 தான் மேரேஜ் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய பேலஸில் நடந்த மேரேஜ். அவங்களுடைய வெட்டிங்கே வந்து OTTயில் கொடுத்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் இந்த சோகல்ன்ற ஒரு ஹன்ஷிகாவோடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஹன்ஷிகாவோட அம்மா பெரிய டாக்டர், ஸ்கின் டாக்டர், அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன். அவரும் நல்ல பெரிய ஃபேமிலி. ஹன்ஷிகாவுடைய ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணார் அவர். ஹன்ஷிகாவுடைய எல்லாமே இருந்து மேரேஜ் பண்ணது தான். திடீர்னு ஏதோ சில காரணங்கள் டைவர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு. சோகல் வந்து ஹன்ஷிகா மேரேஜ் பண்ணாங்க. சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டுருக்கு. ஏன்னா இப்போ நடிகைனாலே அடுத்து படம் பண்ணுவோம் செய்வோம்னு அந்த ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ திரும்பி நடிக்க வந்தது, மாடலிங் பண்ண வந்தது அவங்க ஃபேமிலிக்கு பிடிக்கலும் போது வேணான்னு சொல்ல வராங்க. ஹன்ஷிகா கேட்கல, இல்லை நான் வந்து ஆக்ட் பண்ணுவேன் போது அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கு ஓகே தான். சோகலும் வந்து ஓகே நீ பண்ணுமான்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஃபேமிலிக்குள்ள உடன்பாடு இல்லை. அது ஒரு சின்ன சிக்கல் ஓடுது. இப்படியே ஒரு 2 வருஷமாக ஓடிட்டு இருந்த சிக்கல் பிளாஸ்ட் ஆகுது. ஒன்றா இருந்த ஃபேமிலி தனியாக வர்றாங்க. சோகையிலும் ஹன்ஷிகாவும் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் தங்குறாங்க. அங்கேயும் பிரச்சனை. தனி வீடு எடுத்து தங்குறாங்க, அங்கேயும் பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இனிமேல் வேணான்னு சொல்லிட்டு ஹன்ஷிகா ஃபேமிலியோட போயிட்டாங்க, அவர் ஃபேமிலியோட போயிட்டார். இது பாலிவுட்டில் நியூஸை ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க. ஹன்ஷிகா தனியாக போனதுனால ஹன்ஷிகாவும் சோகலும் டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அது இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரி தீயா பற்றிக்கிட்டு எரியுது. தமிழில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் இருக்குது. ஏன்னா எல்லாத்தோடையும் பண்ணிட்டாங்க. அதாவது விஜய், சூர்யா, சிம்பு அண்ட் ஆர்யா, ஜெயம் ரவி அண்ட் தனுஷ் எல்லா டாப் ஹீரோவோடையும் பண்ணிட்டாங்க. சிவகார்த்தியோடையும் பண்ணாங்க. காக்கி சட்டை பண்ண படம் எல்லாமே ஹிட் படம் அவங்களுக்கு. ஸோ அப்படி வந்து திடீர்னு கல்யாணம் மட்டும் பேசிடலாம். நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் மிகப்பெரிய ரவுண்டு வந்திருக்கலாம். பண்ணினாங்க. இப்போது பாலிவுட்டில் தான் செய்தியை பரப்பியிருக்காங்க. பட் டைவர்ஸ் ஆகக்கூடாங்கிறது தான் நம்மளுடைய தாட்ஸு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நயன்தாராவுக்கும் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்ஸிங்கில் இருக்குது. அவங்களுக்கு டைவர்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்போது தான் இந்த ஜோடியர் உள்ளுக்குள்ளே வந்து 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, சில கெட்டதெல்லாம் ஒளின்னு சொல்கிறாங்க. அதன் பிரகாரம் ஒரு மேட்ரு ஒன்று ஓடிட்டுருக்கு. இவங்களுக்குள்ளே டைவர்ஸ்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏற்கனவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாகி தெலுங்குக்கு போய் டாப்பில் இருக்கிற சமந்தா, அவங்க நாகராஜனா பையன் மேரேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆச்சு, டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டைவர்ஸுங்கிறது சாதாரண விஷயமாக போயிடுச்சு. பட் கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாட்ஸு. பட் ஹன்ஷிகா டைவர்ஸ் லெவலுக்கு இன்னும் போகலை. பட் 2 ஃபேமிலியுமே பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்காங்க. டைவர்ஸ் அளவுக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. பட் பார்க்கலாம் எது வரைக்கும் போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சினிமாவை பற்றி பல அப்டேட் கொடுத்ததுக்கு நன்றி.